சொல்லுகிறார், நான் மனிதன் அல்ல. அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நான் தேவனாயிருக்கிறேன். அவனுடைய கருத்து என்னவென்றால், எல்லா சூழ்நிலைகளிலும், வனாந்திரத்திலும், புயலிலும், சூறாவளியிலும், தென்றல் காற்றிலும், வியாதியிலும், வறுமையிலும், இருக்கும் போதும் இல்லாத போதும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவீங்களா? நான் உன் நடுவில், நான் இப்படி, அதாவது உன் வாழ்க்கையின் நடுவில், உன் குடும்பத்தின் நடுவில், திரையில் போடுவார்கள், நெருக்கத்தின் நடுவில். நெருக்கம் எப்போ வரும் தெரியல. அதாவது உன் வாழ்க்கை நடுவில் இருக்கிறார். வாழ்க்கை என்பது அன்பானவர்களே எதிர்பார்க்கிறது போல அல்ல. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் எதிர்பார்த்தது ஒன்று, நடப்பது ஒன்று. இதுதான் வாழ்க்கை. அழகாக பண்ணார் ஃபாதர். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், அது நல்ல போராட்டம். ஆனால் அந்த போராட்டத்தின் நடுவில் அவர் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கவனிங்க. அவர் சொல்கிறார், இன்பமான நேரத்தில் இருப்பேன்னு சொல்லலை. ஏதாவது உன் வாழ்க்கையே, இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை நாளைக்கு இல்லை, இன்றைக்கு இருக்கிற மகிழ்ச்சி நாளைக்கு இல்லை, இன்றைக்கு இருக்கிற சமாதானம் நாளைக்கு இல்லை. வாழ்க்கை என்பது ஒரு காலச்சக்கரம், அது சோண்டு கொண்டே வருகிறது. ஒரு நாள் இன்பம், ஒரு நாள் துன்பம், ஒரு நாள் வெளிச்சம், ஒரு நாள் இருள். ஆனால் அதன் மத்தியில் நான் இருக்கிறேன். அந்த வார்த்தை சொல்லுகிறேன், நான் உன் நடுவில். எல்லாரும் வேதத்தையும் பாருங்கள், ஒருவேளை ஸ்கிரீனில் கூட பாருங்கள், உன் நடுவில் இருக்கிறேன். பல நேரங்களில் நமக்கு அந்த எண்ணம் சில நேரங்களில் அது மறந்து போகுது. கிதியோன் சொன்னானே, நீர் எங்களோடு இருப்பீரானால் இவைகள் எங்களுக்கு சம்பவிப்பானேன். இது எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வி. அவர் சொல்கிற வார்த்தை, நெருக்கத்தின் மத்தியில் உன்னோடு கூட இருக்கிறேன். நெருக்கம் அது எப்போ வரும் தெரியாது. மக்களால் வரும், உறவுகளால் வரும், சொந்தங்களால் வரும், வியாதியினால் வரும், அலுவலகத்தில் வரும், தொழிலில் வரும். நெருக்கம் என்பது எப்போ வேணால் நம்ம நெருக்கலாம். நல்லா தான் இருந்தாங்க நேற்று வரை, நெருங்கி இருந்தாங்க, இப்போ நம்ம நெருக்கி கொண்டே இருக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கை. ஆனால் அவர் சொல்லுகிறார், அந்த நெருக்கத்தின் நடுவில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அந்த ஆமேன் சொல்லும்போது அதை நீங்கள் சொந்தப்படுத்துகின்ற அர்த்தம். இது என்னை பரவசப்படுத்த அல்ல, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்ற அர்த்தம். சொல்கிறார், உன் நெருக்கத்தின் நடுவில் நான் இருக்கிறேன். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, திரும்ப அதாவது ஒரு நெருக்கம் வரும்போது நம்மை விட்டு விலகி போகிற உலகம், அதுக்கு இப்படி ஒரு காரணம் சொல்லும். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இப்படி இல்லாவிட்ட இவ்வளோ பாடுபடுவாரா, இவ்வளோ துன்பப்படுவாரா, இவ்வளோ வியாதிப்படுவாரா, இவ்வளோ கஷ்டப்படுவாரா, ஏதோ ரீசன் இருக்கும். இல்லைங்க, தேவன் அந்த ரீசனை பார்க்கறது இல்லை, அவர் என்னத்தான் பார்க்குறார். உலகம் காரணங்களை ஆராயும். பாருங்க, அவங்க அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, என் பேச்சு கேட்கல, என் வார்த்தையை கேட்கல, அதனால தான் இது. கணவன் சொல்லுவார், மனைவி சொல்லுவார். ஆனால் நெருக்கத்தில் நம்மை விட்டு விலகி போகிற உலகத்தில் அவர்